வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று வந்திருப்பது வெஸ்ட் ஈலிங் பகுதியில் இருக்கின்ற உழவர்களுக்கான ஒரு சந்தை. 2 நோக்கங்களுக்காக இது இங்கே செய்யப்படுகின்றது. ஒன்று, உள்ளூரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவுவது. அதேவேளை இந்த சுற்றாடலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷான, அதாவது இந்த சூப்பர் ஸ்டோர்களில் இல்லாத அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருட்களை கொடுக்கிறது. இந்த 2 நோக்கங்களுக்காக இந்த சந்தைகள் வாரம் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இப்படியான ஒரு திட்டம் இங்கு மாத்திரமல்ல, பிரிட்டனில் பல இடங்களில் இந்த திட்டம் இருக்குது. ஆனால் அது வேறு அளவில் பெரிய அளவுகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை வேளைகளில் இந்த உழவர் சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வாங்க என்ன நடக்குன்றதை உள்ள போய் பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி உழவர் சந்தைகள் பிரிட்டனில் பல இடங்களில் இருந்தாலும் அவை தினசரி சந்தைகளாக கூடுவதில்லை. வாரம் ஒரு முறை இந்த சந்தைகள் கூடும், அல்லது மாதம் 2 தடவை வார இறுதியில் அவை கூடுவது வழக்கம். இந்த சந்தை கூட மிகவும் பரபரப்பான மேற்கு ஈலிங் பகுதியில் ஒரு தெருவை தற்காலிகமாக மூடிவிட்டு தான் கூடுகிறது, அதுவும் சனிக்கிழமைகளில். இவற்றினுடைய சிறப்பு என்னவென்றால், இவை பெரிய கட்டிடங்கள் எல்லாம் நிறைஞ்ச இந்த லண்டனிட மையப்பகுதியில் கூட வெறும் தெருவோர கடைகளாக, தற்காலிக அமைப்புகளாக தான் இயங்குகின்றன. இங்கு யாரும் வந்து உங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தலாம். முன்கூட்டிய அனுமதியை இந்த சந்தை நிர்வாகத்திடம் எடுத்துவிட்டால் போதும். இந்த சந்தையின் நிர்வாகி ஒருவர் தானாகவே வந்து எங்களுக்கு சந்தை பற்றிய தகவல்களை எல்லாம் தந்தார். It comes straight from the farm, straight from the producer, no middleman, from soil to plate, farm to plate. You know exactly where your food is going. It may well be a little bit more expensive than what you might buy, but the premium fee that you pay, the premium price, is worth its weight in quality. Absolutely. I can't tell you, how much better the taste is. Yeah, if you really love your food, come here. And it's nice to support farmers, right? So what was I saying, we need to support farmers. If we don't support farmers, we don't have any food. And why do they sell to direct at the market? Because they don't want to be ripped off by the likes of Tesco's and Sainsbury's where they don't get a fair price. இந்த சந்தையினுடைய சிறப்பு என்னவென்றால், இங்கு வருகின்ற பொருட்கள் எல்லாம் நேரடியாகவே உற்பத்தியாளரிடம் இருந்து வருவதாக அவர் கூறுகிறார். இங்கு தரகர்கள் எவரும் சம்பந்தப்படுவதில்லை. அது மாத்திரமில்லை, கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் இந்த உணவுப் பொருட்களுடைய சுவை அலாதியாக இருக்கும் என்றும் அவர் சொல்லுகிறார். அத்தோடு விவசாயிகளுக்கு உதவுவது நல்லதுதானே என்று அவர் கேட்கிறார். விவசாயிகளுக்கு உதவாவிட்டால் நமக்கு உணவு கிடைக்காது. சூப்பர் ஸ்டோர்களால் ஏற்படுகிற இடையூறுகளை தவிர்க்கிறதற்காகத்தான் அவர்கள் நேரடியாக சந்தைப்படுத்த விரும்புகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இங்கு நிறைய காய்கறிகள் விற்பனைக்கு வருகின்றன. அதுபோல பண்ணைகளிலிருந்து முட்டைகள் வருகின்றன. அது மாத்திரமின்றி பாற்பொருட்களும் வருகின்றன. பாலிலிருந்து செய்யப்படுகின்ற சீஸ் போன்றவைகளும் வகையாக வருகின்றன. இறைச்சி வகைகள், மீன் போன்றவையும் இங்கு விற்பனைக்கு இருக்கின்றன. இன்னும் ஒரு விஷயம், இங்க இருக்கிற இந்த பேக்கரி பொருட்கள், பலர் இங்கு தாங்களே எந்தவித இயந்திரங்கள உதவியும் இன்றி தங்களுடைய வீடுகளில் பேக் பண்ண பல பொருட்களை இங்கே கொண்டு வந்து விற்கிறார்கள். பிரிட்டிஷ்காரர்களுடைய உணவான இந்த பை போன்றவை இங்கு பல சுவைகளில் கிடைக்கின்றன. Well, I live about 15 minutes walk in that direction, and I've been coming to this market for nearly 20 years, and
it's one of the highlights of my week because I meet friends here. I see people that I know and we can chat. I get really good food. I get, it's a cliche, but tomatoes that actually taste of tomato. And I can also buy food that has very little packaging. So for example, I have my peppers. They're just in a paper bag, they're not in plastic. I can save this paper bag and bring it back next week and get more peppers in the same paper bag. I have an egg box. I use the eggs, I bring the egg box back, I get more eggs. So actually very little packaging and it's all reused. And the food tastes really good. தான் இங்கே வார முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் தன்னுடைய நண்பர்களையும் தனக்கு தெரிஞ்சவர்களையும் இங்கே சந்திக்கலாம் என்றதான் இந்த பெண்மணி சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் குறைந்த அளவில் பொதி செய்யப்பட்ட பொருட்களை இங்கே வாங்கலாமாம். அதாவது பிளாஸ்டிக் இல்லாமல் வெறுமனே பேப்பர் பேக்குகளில் பொதி செய்யப்பட்ட பொருட்களை வாங்கலாம், அவற்றை திருப்பியும் பயன்படுத்தலாம் என்று கூட அவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் விட இங்கே இருக்கிற உணவு நல்ல சுவையாக இருக்கும் என்று இந்த பெண்மணி சொல்லுகிறார். இங்கே வாரவங்க இலவசமாக தங்களுடைய சைக்கிள்களை திருத்துறதுக்கும் இங்கே ஒரு இடம் இருக்குது. உங்களுடைய செல்ல பிராணிகளும் இங்கே வந்து அழகாக நடைபயின்று போகிறதுக்கும் இது ஒரு அருமையான இடம். சரி, பிரிட்டன் வந்து நிறைய சூப்பர் ஸ்டோர்கள், சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் நிறைஞ்ச ஒரு இடம் தான். என்னதான் இருந்தாலும் இங்கேயும் வந்து தங்களுடைய உள்ளூர் விவசாயிகளுக்கு, குறிப்பாக சின்ன விவசாயிகளுக்கு உதவுறதுக்காக இப்படி சில ஏற்பாடுகளை அவங்க செஞ்சு வச்சு கொண்டு தான் இருக்கின்றாங்க. இங்கே மட்டுமில்லை, பல இடங்களையும் இதே போல் ஏற்பாடுகள் இருக்குது. உண்மையிலே ஒப்பீட்டளவில் இது ஒரு சின்ன மார்க்கெட் தான். அதுக்கும் வந்து வாரத்தில் ஒரு நாள், ஒவ்வொரு சனிக்கிழமையும் மட்டும்தான் இங்கே இருக்கின்ற இந்த ரோடை மூடி அவங்க வந்து இந்த ஏற்பாடை செஞ்சுருக்கின்றாங்க. இதுபோல் ஏனைய இடங்களில் என்ன ஏற்பாடுகள் இருக்கின்றதுன்றதை பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் அங்கே போகிற நேரங்களில் கூட நாங்கள் பார்க்கலாம். நன்றி நேயர்களே.